அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2026க்கான குரு பயிற்சிகள் பார்க்க போகிறோம். இப்போ குரு ஜூன் 2ஆம் தேதி திருக்கணிதப்படி பயிற்சி ஆகுது. வாக்கியப்படி மே 26ஆம் தேதி பயிற்சி ஆகுது. இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது யாரும் அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறதால ஜூன் 2ஆம் தேதி தான் குரு பயிற்சி அப்படின்னு எல்லாருமே எல்லா ஜோதிடர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் உங்களுக்கு வாக்கியப்படி தான் எனக்கு சரியாக வரும், நான் வாக்கியப்படி பார்ப்பேன் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு குரு பயிற்சி ஆகுது அப்படின்னா அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாலேயே அதோட நல்ல பலனோ கெட்ட பலனோ 3 மாதத்துக்கு முன்னாலே நடந்துடும். அதனால் என்ன ஒரு 5-6 நாள் தானே டிஃப்ரெண்ட் வருது. இது ஜாதகப்படி நம்ம தசாபக்தியை பார்க்குறப்ப தான் நமக்கு கொஞ்சம் இருக்கும். அதனால நாங்கள் எல்லாருமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் கழிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த பஞ்சாங்கம் படி வேணாலும் பார்த்துக்கலாம். இதில் குரு பயிற்சி அப்படிங்கிறது குரு வந்தால் கோடியை குத்துவார் அப்படின்னு டோட்டலாக எல்லாரும் சொல்லக்கூடாது. சில கிரகங்களுக்கு குரு நல்லதை செய்ய மாட்டார். குறிப்பாக ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் குரு அவ்வளவா ஒன்றும் நல்லதை செய்ய மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான் நமக்கு நல்ல தசை நடக்கணும். அப்போ தான் அந்த குரு பயிற்சியில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக அதாவது குரு ஒரு இடத்துல இருந்து இருக்கிறாரு அப்படின்னா அது இருக்கிற இடம் சுபமாகும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக அதை பார்க்குறாருன்னா குருவுக்கு 5, 7, 9ஆம் பார்வை இருக்குது. அந்த பார்க்கும் ராசி எந்த ராசியை பார்க்குதோ அதை அதோட நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு குரு அப்படிங்கிறது உச்ச குரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். உச்ச குரு அப்படின்னா அளவுக்கு அதிகமான ஒளி. அதுவும் அது பூமிக்கு, அதை ஏன் உச்சம் அப்படின்னு சொல்கிறோன்னா பூமிக்கு மிக அருகில் நெருங்கி வருது. அதாவது சிம்மராசியை தான் நம்ம பூமி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கும் அருகில் அந்த கடகராசியில் அது ரொம்ப நெருங்கி வர்றதால அது உச்ச குரு அப்படின்னு சொல்கிறோம். இது நமக்கு ஒரு கிரகப்பர பயிற்சி அப்படின்னாலே, ஏன்னா நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தாங்க, தமிழ் புத்தாண்டு அப்போவே நீங்கள் உடனே ராசி பலன் போடுங்க அப்படின்னு. அடுத்ததாக இப்போ கிரக பயிற்சி வருது, நான் தமிழ் புத்தாண்டுலாம் போடலை, ஆங்கில புத்தாண்டுக்கு போடுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு வருடத்தில் ஒரு கிரகம் எந்த இடத்துலேருந்து நகருதா இல்லையாங்கிறத கணக்கு வச்சு தான் நம்ம கிரக பயிற்சி சொல்கிறோம். வருட கிரகம் அப்படின்னு சொல்கிற குரு 1 வருஷத்துக்கு ஒரு தரம் நகரும், 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ராகு கேது நகரும், 2.5 வருஷத்துக்கு ஒருத்தரும் சனி நகரம். இதை வச்சு தான் நம்ம பயிற்சி சொல்கிறோம். அதனால நம்ம ஒரு 4 மாதம் கழித்து தமிழ் புத்தாண்டு வருது, அதுக்கு அடுத்தது ஆங்கில புத்தாண்டு வருது, அதுக்கு அடுத்தது குரு பயிற்சி வருது, இப்படி எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இது ஒரு 20% பலன் தான் கொடுக்குங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த குரு எந்த இடத்துல பார்க்குதோ அந்த இடத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின்படி அந்த ராசியில் ஒரு கெட்ட கிரகம் இல்லை அப்படின்னா தான் அதுக்கான நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு ஜோதிட விதி. அதனால டோட்டலாக குரு பயிற்சி எல்லாருக்கும் பொதுவாக சொன்னீங்க எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி கணிதத்தெல்லாம் யோசிச்சு வச்சுக்கணும். உங்களுக்கு 6-8 தசாபக்தி நடக்காமல் இருக்கணும், உங்களுக்கு நல்ல கிரக தசை நடக்கணும். இப்போ குரு பார்க்குற ஏன்னா ராசி அடிப்படையாக வச்சு தான் குரு பயிற்சி பலன், கிரக பயிற்சி பலனே ராசி அடிப்படையாக வச்சு தான் சொல்கிறது. அதனால இந்த குரு எங்கெல்லாம் பார்க்குதோ அந்த வீடு, இப்போ விருச்சிக வீட்டை பார்க்குது, மகர வீட்டை பார்க்குது, மீன வீட்டை பார்க்குது குரு. இப்போ அந்த வீட்டில எல்லாம் உங்களுக்கு ஒரு கெட்ட கிரகம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா அதை நல்ல பலனை கொடுக்கும். ஒரு கெட்ட கிரகம் இருந்ததுன்னா அதோட பலன்கிறது குறையும். உங்களுக்கு நல்ல நேரம் நடக்கணும், 6-8 தசாபக்தி நடக்காமல் நல்ல ஒரு தசை நடக்கணும். இதெல்லாம் நீங்கள் டோட்டலாக தெரிஞ்சுக்கணும். அப்படி இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஆறாத ஒரு ரணம், ஒரு புண்ணு மேலே நாம் ஒரு மருந்து போடுறோம்ல, அந்த அளவுக்கான ஒரு பலன் தான் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும்.